பாருங்கள் செடியெல்லாம் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. 15 நாள் நான் வீட்டில் இருக்கல, ஊருக்கு போயிருந்தேன். போன வாட்டி இந்த மாதிரி தான் போயிருந்தேன். 2 நாள் 3 நாள் பிளான் பண்ணி போயிட்டு அதுவும் 15 நாள் ஆயிடுச்சு. வரும்போது எல்லா செடியும் அப்படியே ஃபுல்லாக காஞ்சி கருகி போயிருந்தது. எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன், நான் எங்கேயுமே வரமாட்டேன், இந்த செடியெல்லாம் விட்டுட்டு எல்லாமே சாகுது நான் இல்லைன்னா அப்படின்ட்டு. நான் இல்லைன்னா என் பக்கத்து வீட்டில் என்னோடய ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்போவுமே செடிக்கெல்லாம் நல்லா தண்ணி ஊற்றி பார்த்துப்பாங்க. போன வாட்டி நான் ஊருக்கு போனப்போ அவங்களும் இல்லை, அவங்களும் ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ தண்ணி ஊற்ற யாருமே இல்லாமல் எல்லாமே ஃபுல்லாக கருகி போச்சு. இந்த வாட்டி என் ஃப்ரெண்டு ஃபுல்லாக தண்ணி ஊற்றி பார்த்துருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா மணி பிளான்ட்டெல்லாம் நல்லாவே கொடி விட்டு போயிருக்கு. துளசி அம்மாவும் சூப்பராக தழைச்சி வந்திருக்காங்க. இது வந்து நாங்கள் வாங்கும்போது இப்படி ஒரு சின்ன ஒரு இது தான் வாங்கினோம், இந்த ரோஜா செடி, பன்னீர் ரோஜா. இப்போ பாருங்கள் எவ்வளோ விட்டுருக்கு. இங்கே விட்டுருக்கு, மொட்டு விட்டுருக்கு, அப்புறமா இங்கே ஒரு துளிர் விட்டுருக்கு. இந்த கொடியை மட்டும் இவ்வளோ தூரம் வளர்ந்து அழகாக இவ்வளோ தூரம் வளர்ந்து வந்திருக்கு ஃபுல்லாகவே. அப்புறம் இந்த ரோஜா செடி கூட 4 மொட்டு விட்டுருக்கு. இது ஆல்ரெடி போன வாட்டி இறந்து போன செடி. 2-3 லீஃப் வந்தது, அதனால் இது தூர போடாமல் வச்சுருந்து சரி வருமானு பார்க்க அது இறந்து போச்சு. இப்போ இதெல்லாம் ரொம்பவே நல்லா, நான் எப்படி வச்சுட்டு போனனோ அதை விட ரொம்பவே நல்லா எல்லாமே சூப்பராக வளர்ந்துருக்கு. மல்லிகைப்பூ வந்து காஞ்சிருக்கு. இது கூட நான் குட்டியாக தான் ஒன்று வாங்கி வச்சுட்டு போனேன். இங்கே பிறகு மொட்டு வந்திருக்கு. எனக்கு நிஜமாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த வாட்டி செடியெல்லாம் பார்த்துட்டு. சூப்பராக இருக்குது, எல்லாமே நல்லா வளர்ந்து தளர்ச்சி வந்திருக்கு.